உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை அடுத்து நீங்கள் அனைவரும் மறந்திருக்க மாட்டீர்கள். சம்மாந்துறை பகுதியிலும் ஒரு வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றது. அதன் பின்னர் அங்கு இந்த சஹரான் குழுவோடு தொடர்புடைய நியாஸ் என்கின்றவரும் அந்த இடத்திலே படையினரால் தப்பிச் செல்ல முற்பட்ட போது படுகொலை செய்யப்பட்டார் என்கின்ற சம்பவம் பதிவாகி இருந்ததை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். நியாஸ் அவர்களிடம், அதாவது சம்மாந்துறை பகுதியிலே சஹரானுடன் தொடர்புபட்டவர் என்றவர் மரணித்த போது அவருடைய கைகளிலிருந்து மீட்கப்பட்ட T-56 ரக துப்பாக்கியை எப்படி பெறப்பட்ட என்கின்ற விசாரணையை அந்த இலக்கத்தை கொண்டு மேற்கொள்ளுகின்ற போது 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஏறாவூர் போலீஸ் நிலையத்தின் OSC-யாக இருந்தவருடைய பாதுகாப்புக்கு வழங்கப்பட்டிருந்த T-56 ரக துப்பாக்கி அன்றைய காலப்பகுதியிலே அங்கு பணியில் இருந்த ஊர்காவல் படையினர் ஒருவர் எடுத்துச் சென்றார் என்கின்ற வகையில் அங்கு ஒரு பதிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த துப்பாக்கி தான் இந்த சாய்ந்தமருது சம்பவத்திலே நியாஸிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக இப்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் ஒரு தகவல் வெளிவந்திருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது நியாஸ் பயன்படுத்திய துப்பாக்கி 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஏறாவூர் போலீஸ் நிலையத்திற்கு சொந்தமானது என்கின்ற பதிவு அங்கிருக்கக்கூடிய ராணுவ கோப்புகளில் இருந்து புறப்பட்டிருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற போது அந்த துப்பாக்கி யாரால் அந்த இடத்தில் பணியில் இருந்து எடுத்துச் சென்ற ஊர்காவல் படை வீரர் யார், அவர் எவ்வாறு இதனை கை பரிமாறினார், இது எப்படி பரிமாறப்பட்டது, இது எங்கிருந்து யாரால் கொடுக்கப்பட்டது என்கின்ற விசாரணைகளும் இப்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏன் இவற்றையெல்லாம் நீங்கள் கூறுகிறீர்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், இப்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக பிள்ளையான் மீதும் பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அவ்வாறான சூழ்நிலையில் கடந்த காலங்களில் குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் அல்லது ஆயுத குழுக்கள் மீது குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக சொல்லப்பட்ட நிலையில் ஆங்காங்கே முஸ்லிம் ஆயுத குழுக்களும் பல வன்முறை சம்பவங்களோடு தொடர்பட்டன. முஸ்லிம் ஆயுத குழுக்களுக்கான ஆயுதங்கள் எங்கிருந்து பெறப்பட்டன என்று பார்க்கின்ற போது அதிகளவான ஆயுதங்கள் அந்த பகுதியில் இருந்த போலீஸ் நிலையங்களில் இருந்து திருடப்பட்ட ஆயுதங்களாக இப்போது ஒரு பதிவு கிடைத்திருக்கிறது. முஸ்லிம் ஆயுத குழுக்களுக்கு அந்த ஆயுதங்களை திருடி கொடுத்தவர்கள் யார், அந்த திருட்டின் பின்னணியில் இருக்கக்கூடிய சம்பவம் என்கின்ற விசாரணையும் இப்போது ஒரு புதிய கட்ட விசாரணையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி பார்க்கின்ற போது இப்போது விசாரணைகள் இன்னும் ஒரு கட்டம். பவுனதீவு போலீசாருடைய படுகொலை தொடர்பான விசாரணையில் பல புலனாய்வு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது இறுதியில் சுரேஷ் சாலவின் கைது தான் முடிவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது.